ஹலோ காய்ஸ், இது நம்மளோட 5th வாய்ஸ் ஓவர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ. இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறது யூஸ்வலாக நம்ம போடுற அதே கான்செப்டில் தான். லெஜெண்டரி அட்டாக் எகெயின்ஸ்ட் டவுன் ஹால் 17. இந்த அட்டாக் ஸ்டார்டிங் வித் ராயல் சாம்பியன். எர்த்குவேக் யூஸ் பண்ணி நல்ல வேல்யூ எடுக்க முடியுன்றதுனால எர்த்குவேக் யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரோவரோட காம்பினேஷனுக்கு எர்த்குவேக் நல்லாவே ஓக்காது. ராயல் சாம்பியன் வாக் வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ மெயின் டிஃபென்ஸ் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஹையர் பாசிபிலிட்டி நமக்கு ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கு. இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் ஸ்பிரிட்டர் காலி, அதுக்கப்புறம் ஒரு 2 மல்டி ஆர்ச்சர் டவர் காலி, கிளான் கேஸ்டல் ட்ரூப்ஸுமே நம்மளோட எபிலிட்டினால் அதுவுமே காலியாது. அது போக ஏர் டிஃபென்ஸ், அப்புறம் மல்டி கியர் டவர். சாம்பியன் வாக் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலே ஒரு 17 பேஸை கண்டிப்பாக ட்ரிபிள் எடுக்கலாம். சாம்பியன் வாக்கில் நம்ம எந்த சொதப்பலும் பண்ணக்கூடாது. நிறையா ஆன்டி பேஸஸ்லாம் இருக்கும், ஆன்டி சாம்பியன் வாக் பேஸஸ். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் விளாடணும். ஏன்னா அதிலலாம் சாம்பியன் உள்ளேயே போக மாட்டான். இந்த பேஸே பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆன்டின்னு சொல்லலாம், பர்ஃபெக்ட்லி ஆன்டி வாக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேஸ்லேருந்து வெளியே போகிறான். நம்ம அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா பேஸ்க்குள்ளே சாம்பியன் வாக் நம்மளால் பண்ண முடியும். இந்த அட்டாக் பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ஓகே ஓரளவுக்கு நல்ல வேல்யூ எடுத்திருக்கு. ரொம்ப நல்ல வேல்யூன்னு சொல்ல முடியாது இந்த மோனோ. ஹலோ காய்ஸ், இதுக்கு எடுக்கல, இட்ஸ் ஓகே. ட்ராகன் வந்து டைம் அவுட் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஒரு கார்னரில் ட்ராகன் இறக்கிட்டோம். நம்மக்கிட்ட இந்த அட்டாக்கில் 3 ஹீரோஸ் இருக்குது. ஸோ 3 ஹீரோஸ் இருக்கிறதுனாலே நமக்கு ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஹீரோஸ் இழக்காமல் ஆடணும். கிங்கு நம்ம இன்னொரு ரன்னில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கிங்கோட எபிலிட்டி நம்ம எர்த்குவேக்கும் ஸ்பைக்கி பால் வச்சுருக்கிறதுனால நல்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டை ட்ராகன்ஸ் பார்த்துக்கும். அப்புறம் அந்த டாப் டைரக்ஷனில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை நம்ம கிங்கு பார்த்துக்கும். நம்ம ஹீரோஸில் லெவல் கம்மி தான். லெவல் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஒரு ப்ராப்பரான ப்ராப்பரான சாம்பியன் வாக் பண்ணுறப்ப நம்மளால் ஈஸியாகவே ட்ரிபிள் எடுக்க முடியும். அதுக்கு சீஜ் பெராக்ஸும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ராவாக ட்ரூப்ஸ் கிடைக்கும். சீஜ் பெராக்ஸில் 2 பெக்கா 11 விசார்ட் மேக்ஸ் லெவல் கிடைக்கிறப்ப ஹை வேல்யூ தான் நமக்கு இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீஜ் மிஷின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சீஜ் பெராக்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பிளம்ப் யூஸ் பண்ணுறீங்க. பிளம்ப் வர அப்டேட்டில் வர அதோட பவர் குறைக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.